ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு குர்தா போட்டிருக்கேன். உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, இப்பதான் ரெக்கவர் ஆயிருக்கேன். இன்னும் இந்த தலை பாரம் வலி எனக்கு குறையவே இல்லை. வெயில் அடிக்குது, மழை, இந்த கிளைமேட்ல எனக்கு கொஞ்சம் முடியல, அதனாலதான் ரெகுலரா வீடியோஸ் போட முடியல. நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சிருக்கேன், இதை வச்சு நீங்க கெஸ் பண்றீங்களான்னு பாக்கலாம். வெங்காயம், தக்காளி பியூரி வச்சிருக்கேன், அங்கேயும் தக்காளி பியூரி வச்சிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. என்ன செய்ய போறேன் நீங்க கெஸ் பண்ணீங்களா? கெஸ் பண்ணலனா நான் இப்ப சொல்லிடுறேன். பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ண போறேன். டக்குன்னு ரெசிபி சொல்றேன், வாங்க நோட் பண்ணிக்கோங்க. மழைக்கு இந்த பெப்பர் சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூடான பாத்திரத்தில் 1.5 குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு 5 காஞ்ச மிளகா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்து நல்லா சுருள வதக்கிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் கோபுரமாக 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 3 தக்காளி பழம் நல்லா பியூரி மாதிரி நல்லா அரைச்சி வச்சதையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சுருள வதக்கிக்கலாம். இந்த பக்கம் ரசமும் தாளித்து விட்டுட்டேன். நல்ல மிளகு ரசம் குடிக்கணும் போல் இருந்தது, ஸோ கொஞ்சம் நிறைய வச்சுட்டேன் நான். தக்காளி நல்லா வதங்கி வந்த உடனே 1-1.25 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பும் ஆட் பண்ணி நல்லா சுருள வதக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடும்போது சிக்கனில் இருக்க தண்ணியே விடும். அதுலேயே சிக்கனை வேக வச்சா போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவை இருக்காது. ஒரு 3 to 4 மினிட்ஸ் இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு கிளறி கொடுத்துட்டே இருக்கும்பொழுது அந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு ஜூஸ் ஆட்டம் அப்படியே சிக்கன்லேருந்து வெளில வந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டு உப்பு காரம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா சிக்கனை வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வர நேரத்தில் பர்ஃபெக்டாக வெந்துருச்சு அப்படின்னாக்கா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். தாராளமாக கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு 2 பெரட்டிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி 2 to 3 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா வாவ், அவ்வளோ சூப்பரான பெப்பர் ஃப்ளேவரோட நல்லெண்ணெய் கமகம வாசனையோட சூப்பரான பெப்பர் சிக்கன் தயாராக இருக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நேற்று நான் சமைச்ச சாம்பாரை யாரும் சாப்பிடாம நேற்று ஹோட்டல்ல ஆர்டர் போட்டு எல்லாரும் சாப்பிட்டதுனால சாம்பார் மீந்து போச்சு. இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நேற்று வச்ச சாம்பார் இருக்கு, அதை பரிமாறிக்கலாம். இருக்கிற காயெல்லாம் போட்டு நான் சாம்பார் வச்சிருந்தேன். அதை சூடு பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா திக்கா பப்பு மாதிரி இருந்துச்சு. ஆஹா, ரசம் நல்லா குடிக்க போறேன் நான் பவுல்ல போட்டு. ஏன்னா கோல்டுக்கு ரசம் நல்லா சாப்பிடணும் போல இருக்கு, அதான் குண்டா நிறைய ரசம் வச்சிருக்கேன் நான். ரசம் வச்சாச்சு பிளேட்ல. சுட சாதம் போட்டுக்கலாம். கட் பண்ண வெள்ளரிக்காய், கேரட்ஸ் வச்சிருக்கேன். பெப்பர் சிக்கன் ஒரு வாட்டி ஒரு மாதிரி சிக்கன் செய்வேன் நான். இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த சிம்பிள் லஞ்ச் பண்ணி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பார்க்க தான் பிரம்மாண்டமா தெரியும். ரசமும் சிக்கனும் தான் இன்னைக்கு செஞ்சது. சாம்பார்லாம் நேற்று வச்சதுதான். வணக்கம் சமைக்கலாம். குடும்பத்தோட உட்காந்து ரசிச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கலாம்.